உண்மையானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். லைவ் புரோகிராமுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியாக தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கொஞ்சம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தேவனாலே அன்றி மேலான அதிகாரம் எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதே வேளை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்கிறது, சபை கூறுவதிலே சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை கூடுகிறோம், உங்களுடைய இருதயங்கள், உங்கள் ஆவி சபைக்கு நேராக இருக்கட்டும். காரணம் என்ன என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால் இந்த லைவ் ப்ரோக்ராமில் வந்திருக்கிறேன்னா, இந்த ஆராதனையை, இந்த பாடலை, இந்த வசனங்களை, இந்த செய்தியை இந்த லைவுக்கு நேராக நாம் அமர்ந்து கேட்போம். வந்திருக்கிறவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் உள்ளத்தை தேவன் அறிகிறார், உங்கள் இருதயத்தை தேவன் அறிகிறார். நீங்கள் எங்கிருந்து காத்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை கழுகுகளை போல தேவன் பலனடைய செய்வார். சத்தத்தை கேட்கிறவர்களே, இந்த காணொலியை காண்கிறவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயமாக உள்ளது. என் தேவனாக ஆசீர்வதிக்கும்படியா ஒரு நிமிடம் கண்களை மூடி இருக்கும் இடத்திலே, எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஏப்ரல் மாதம் இந்த 19ஆம் தேதி ஆண்டவர் இந்த லைவ் ப்ரோக்ராமை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, இதோ தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவரே பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவரே ஏறெடுக்கப்படும் இந்த ஆண்டவரே கர்த்தாவின் செய்தி, இந்த வசனத்தை நம்முடைய பலத்துக்கும் சுகத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கிறோம், நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாட புஸ்தகத்தில் 356வது பாடல். லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறவர்கள் இந்த பாடலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை, இந்த லைவ் ப்ரோக்ராமை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீட்டிலந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கன்மலையை நீட்டிலந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உன்னாமும் அதிசயம் இந்த அற்புதம் செய்திடுவே. உன்னாமும் அதிசயம் இந்த அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அருமையானவர்களே, இந்த கொரோனா என்பது பூச்சக்கரத்தின் மேல் தேவன் உண்டாக்கின நீதி. இந்த கொரோனா என்பது பூச்சக்கரத்தின் மேல் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு நீதி. இதன் பிற்பாடு ஏன் இந்த கொரோனா, எதற்காக இந்த லாக்டவுன், ஏன் சபைகளெல்லாம் மூடப்பட்டது, ஏன் எதற்காக இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள் என்ற செய்தியை நான் அப்பொழுது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் லைவாக போட போகிறேன், ரெக்கார்டிங் பண்ணி போட போகிறேன். இது தேவனுடைய நீதி. இதை நாம் நிறுத்தும்படியாக ஜெபிக்க முடியாது, நம்மை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கலாம். எப்படி எகிப்து தேசத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவருடைய ஜனங்களை பாதுகாத்ததோ, அதே போல் அவருடைய ஜனங்களை பாதுகாக்க முடியாது. சத்தியத்தை கை கொண்டவர்கள், உண்மையாக இருக்கிறவர்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள், நீதியாக இருக்கிறவர்களை மாத்திரம் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கலாம். மற்றபடி நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விசுவாசத்தை அப்படியெல்லாம் செலுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இது பூச்சக்கரம். அம்மாவுக்கு ஏற்கனவே ஆண்டவர் பேசினார், பூச்சக்கரம் பூச்சக்கரம் என்று பேசினார். பூமி முழுவதையும் அவர் தான் ஒரு கலக்கிறார். பூமி அனைத்திற்கும் அவர் தான் ஒரு ராஜா. இந்த தினத்தில் வேறு ஒரு பாடலை நம்முடைய ஜான்ஸ் அவர்கள் பாடுவார்கள். அது பிற்பாடு ஆராதனைக்கு நேராகவும் வசனத்துக்கு நேராகவும் நாம் கடந்து போவோம். Thank you. பலனே பலனே தெய்வமே என் பலன். நாம் சேர்ந்து அவையில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை ஆராதிக்கிற சந்தையோடு, கர்த்தரை ஆராதிக்கிற நோக்கத்தோடு நாம் பாடி நம் தேவனை மகிழ்ப்படுத்துவோம். பலனே 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 என் தெய்வமே
பலனே 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 என் தெய்வமே என் பலன் பலனே 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 என் தெய்வமே என் பலன் என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாக விளங்கிடுதே உமது கிருபை போதுமையா என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாக விளங்கிடுதே உமது கிருபை போதுமையா பலனே 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 என் தெய்வமே என் பலன் பலனே 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 என் தெய்வமே என் பலன் தளர்ந்து போன கைகளை தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது வேலத்தால் நிரப்புகிறீ தளர்ந்து போன கைகளை தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது வேலத்தால் நிரப்புகிறீ பலனே 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 என் தெய்வமே என் பலன் பலனே 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 என் தெய்வமே என் பலன் எல்லாரும் சொல்லும் துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே பலனே 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 என் தெய்வமே என் பலன் பலனே பலனே என் தெய்வமே என் பலன் துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே பலனே 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 என் தெய்வமே என் பலன் பலனே சுமே பலனே பலனே என் தெய்வமே என் பலன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதா குமாரன் பசுத்தாள் ஜபத்துடைய விசுவாசிகளே, நல்ல ப்ரோக்ராமிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கண்டு கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளிலே இந்த தினத்தினுடைய செய்தியை தேவன் ஆசீர்வதித்துக் கொடுத்து ஒரு சிறிய ஒரு பாடலை பாடிவிட்டு செய்திக்கு நேராக கடந்துவோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ
சந்நிதி தேடி ஓடி வந்தோ விடாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துவீரோ தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோ என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த குடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசே 40 நாட்கள் மலையின் மேல் ஜெபிக்க போன போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன நேரிட்டதோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஒரு தெய்வத்தை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அவர்கள் உண்டு பண்ணினதினால் தேவனுடைய கோபம் அவர் மேல் வந்தது. கற்பலகைகளை அவன் உடைத்து போட்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஏன் இந்த லைவ் ப்ரோக்ராம் என்று சொல்லும் போது எந்த அதிகாரமும் எந்த வல்லமைகளும் தேவனாலே அன்றி ஒருவரால் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் தானியேல் புஸ்தகத்திலேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாக் அவுட் நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கொள்ளை நோய் நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பலவீன மனிதனை பலவீனப்படுத்தி மரணத்துக்கு நேராக தள்ளக்கூடிய நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மரண பயம் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால், தேவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இடைவெளியும் பிரிவினையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுதான் மரண பயம் என்பது வரும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே மலையின் மேல் போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறுண்ட எண்ணம் உடையவர்களாக மாறினார்கள்.
மோசேயை அவர்கள் கல்லெறிய பார்த்தார்கள். மோசேக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். மோசேயை என்னை ஏன் நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். எகிப்தியர்களை இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து கொண்டு வந்தார். பொழுதும் கர்த்தர் நமக்கு அப்படியாப்பட்ட காரியங்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அநேகர் அநேக விதமாய் கூறினாலும் கர்த்தரை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள், இது கர்த்தருடைய நீதி என்பதை அவர்கள் அறியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள். சங்கீதம் 86 சங்கீதத்திலே 11 வசனத்திலே தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நாம் இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், நாம் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம், நம்மை தேவன் வழிநடத்த வேண்டிய ஒரு பாதை எது என்று சொன்னால் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வருடமே கூட இருக்கலாம், அடுத்த வருடமே கூட இருக்கலாம், இல்லை அடுத்த வருடங்கள் கூட இருக்கலாம். ஆயத்தம் என்பது அவசியம் நமக்கு. அதைதான் இந்த ஆண்டவருடைய பூச்சக்கரத்தின் மேல் உண்டான நியாயத்திற்கு நமக்கு விளக்குகிறது. நம்முடைய இருதயத்தை எவ்விதமாக ஒருமுகப்படுத்துகிறோம். சிதறடிக்கப்படுதல் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. சிதறடிக்கப்படுவதிலே இருதயம் ஒருமுகப்படுவது என்பது மிக முக்கியம். இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் கவலை இருக்காது. இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் பயம் இருக்காது. இருதயம் ஒருமுகப்படுத்தி விட்டால் ஒருவருக்கும் விரோதமாக பேச மாட்டோம். இருதயம் ஒருமுகப்படுத்தி விட்டால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் நேரத்தை எவ்விதமாக செலவழிக்க வேண்டும் என்றதான தெளிவு நமக்குள் வரும். தெளிவு வரும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே வீடுகளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய காரியங்களை தவிர, ஜெபம், வேத வாசிப்பை தவிர வேற எந்த காரியங்களிலேயும் சரி, அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சிந்தனைகளை, எண்ணங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள் சொன்னால் உங்களை நீங்கள் சிதறடித்துக் கொள்கிறீர்கள். நாகும் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. அரண் என்பது உள்ளே இருப்பது, வழி என்பது காத்துக்கள் என்பது ஒரு உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இந்த நாட்களிலே ஏன் ஆண்டவரே இது அனுமதிக்கப்படுகிறது, எதற்காக ஆண்டவரே இது அனுமதிக்கப்படுகிறது என்ற ஒரு சிந்தனை, எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும். பல சிந்தனைகள், பல இச்சைகள், பல பாவங்கள், பல அக்கிரமங்கள் உங்களுக்குள் மேலோ இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தவில்லை. கர்த்தரை தவிர உங்கள் சரீரத்தின் காரியங்கள், உங்கள் மனதின் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகளிலே நீங்கள் உங்களை மூழ்கடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே சிதறடித்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். சிதறடிக்கிறவன் வேறு எங்கும் வரவில்லை, உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். வீடு வாசிப்போம். நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். முகத்துக்கு முன்னதாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. ஜெபம் பண்ணும் போது உன் முகத்துக்கு முன்னதாக என்ன வருகிறது?
உபவாசம் எடுக்கும் போது உன் முகத்துக்கு முன்னதாக என்ன வருகிறது? வேதம் வாசிக்கும் போது உன் முகத்துக்கு முன்னதாக என்ன வருகிறது? நீ ஜெபத்திலே முழங்காலிலே இருக்கும் போது உன் முகத்துக்கு முன்னதாக என்ன வருகிறது? நீ முழங்காலிலே நிற்பது போல தெரியும் எல்லாருக்கும். ஆனால் உன் முகத்துக்கு முன் வேறு ஒரு கற்பனை, வேறு ஒரு உலகம், வேறு ஒரு காரியங்கள் உனக்குள் இருக்கலாம். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, உங்களுடைய இருதயங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய், உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆவியில உறுதியாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். என்ன சாப்பிடுவோம், என்ன இருக்கிறது, காசு கரைகிறது, துட்டு செலவாகிறது, என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த நேரத்திலே ஆண்டவர் வந்து விட்டார், நான் எடுத்துக் கொள்ளப்படுவேனா? பெரிய நியாயத்திற்கு இது மிக சரியாக தேவனாய கர்த்தர் நடத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் இது. கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் புறப்படும் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் புறப்படும் என்று சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனங்களும் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் மிக சரியாக இந்த பூமியிலே உண்டாகி கொண்டிருக்கிறது. லூக்கா புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகுமா? பெரிய இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். மனுஷகுமாரன் 27ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். கவனிங்கள் வார்த்தையை. இதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருவதை காண்பார்கள். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வசனங்கள், தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. ஒன்றே ஒன்று, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தும் பொழுதுதான் வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது ஸ்டார்டிங், ஆரம்பம் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். என்ன வார்த்தை! நாம் தலை நிமிர வேண்டும். தேவனை பார்க்க தலை நிமிர வேண்டும். அவர் வருகை எதிர்பார்க்க தலை நிமிர வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் யாவும் நிறைவேறுதலுக்காக இந்த நேரத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரண பயம் என்பது வருகிறது என்று சொன்னால் அவனிடத்தில் ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. அவனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே இடைவெளி உண்டாக்கத்தக்கதாய் ஏதோ ஒரு பாவம் அவனை நெருக்கடிக்கிறது என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வந்துவிட்டார். வாசல் அருகே அவர் வந்துவிட்டார். எப்படி ஆயத்தமாகும்? என்ன வார்த்தைகள், என்ன சிந்தனைகள், எதை யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம்? வருகை நாளிலே பரலோகத்திலே எனக்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இதை அழகாக, மிக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஒருவர் வாசிப்போம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இருதயம் கொதிக்கிறது. அரிசியில ஒலை போட்டால் எப்படி கொதிக்கிறதோ அப்படி கொதிக்கிறது. அப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே, அப்படி பேசிவிட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே என்று நம்முடைய இருதயத்துக்கு நாமே சமாதான குலைச்சலை
உண்டாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் சமாதான கட்டினார். இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரை என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. இந்த மாம்சம் நம்முடைய ஆவியை உற்சாகம் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது. நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவியை சமாதானம் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது. நம்முடைய மாம்ச சிந்தனைகள் நம்முடைய உள்ளான ஆவியை சமாதானம் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது. அதை பிடிக்க வேண்டும். என்ன பயம்? எதற்காக பயம்? வசனம் தெளிவாய் இருக்கிறது, சத்தியம் தெளிவாய் இருக்கிறது. உள்ளும் புறமும் எவன் ஒருவன் மேய்ச்சலை கண்டடைந்திருக்கிறானோ அவன் நிறைவாய் இருக்கிறான். நிறை குடும்பம் ஒரு நாளும் தழும்பாது. அது அடிக்கடிக்கு அது தழும்புகிறது என்று சொன்னால் அதை அரை குடும்பமாய் இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஜெபிங்கள் கர்த்தரிடத்திலே என் பாத்திரம் நிறைவடையட்டும், எனக்கு அறிவு நிறைவாய் இருக்கட்டும், ஞானம் நிறைவாய் இருக்கட்டும். ஆண்டவரே உம்மை அறிகிற பக்தி எனக்கு அறிவு அதிகமாக இருக்கட்டும். ஆண்டவரே என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சலனமில்லாத ஒரு நிலை நமக்கு அவசியம். சலனம் என்பது வரக்கூடாது. சலனம் என்பது வந்துவிட்டால் ஆவியின் ஒருமை அங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒருமுகப்படுத்த வேண்டும். அதற்கு முதல் காரியங்கள் என்ன தெரியுங்களா? 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாருங்கள், 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் மிக முக்கியமானது. உபவாசம் எதற்காக என்று சொன்னால் ஒருமுகப்படுத்துவதற்காக. ஆனால் உபவாசத்திலே நிறைய காரியங்களை போகிறார்கள். உபவாசம் எடுத்து விட்டால் தேவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலுமா மாத்திரமே அந்த உறவு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு மாத்திரமே சம்பாஷணைகள் இருக்க வேண்டும். உபவாசம் எடுத்து விட்டால் வேற எந்த காரியங்களையும் பார்க்க கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே மனதை மிக ரம்மியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உபவாசம். தேவனை தேடுவதற்கு உபவாசம். ஏனென்று சொன்னால் சாப்பிட்டு விட்டால் தூக்கம் வரும், சாப்பிட்டு விட்டால் அசதி வரும், சாப்பிட்டு விட்டால் உறக்கம் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத உபவாசம். ஆண்டவரே வாசம், அது உபவாசம். வாசம் என்றால் அந்த இடத்து உபவாசத்திலே வாழ்வது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உபவாசத்திலே? நம்முடைய தனிப்பட்ட உபவாசத்துல என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்ப உபவாசத்துல என்ன செய்கிறோம்? நம்முடைய சபையினுடைய உபவாசத்திலே என்ன செய்கிறோம்? அதிலே நாம் வாசம் பண்ணுகிறோமா? எஸ்ரா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே விதமாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியிடையே உபவாசத்தை கூறினேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது ஜெபியுங்கள். வேலைக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. விழித்திருங்கள், தனித்திருங்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் நாம் தேவனோடு விழித்திருக்க வேண்டும், தேவனோடு தனித்திருக்க வேண்டும். நம்முடைய மனம் அலைப்பாயக்கூடாது, நம்முடைய மனம் சலனம் அடையக்கூடாது. நம்முடைய இருதயம் வேறு வேறு காரியங்கள், சிந்தனைகளை எண்ணம் பேசவும் கூடாது. இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அம்பு ஒருவரை நோக்கி பாய வேண்டும் என்று சொன்னால் அவன் எண்ணம், அவன் சிந்தனை, அவன் யோசனை யாவும் அவன் வைக்கப்பட்ட அந்த அம்பின் மேலும்
வில்லின் மேலும் கவனத்தை வைக்க வேண்டும். அவன் பாயும் இடத்தை மாத்திரமே அவன் கவனிக்க வேண்டும். அதுதான் ஒரு முகாம். வேற எதையும் கவனிக்க கூடாது. அவர்கள் எப்படி ஓடுகிறார்கள், இவர்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்பதல்ல. நான் ஓடுகிறேனா, என் பந்தய பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் எனக்கு மிக முக்கியம், அவசியம் என்ற ஒரு தெளிவு நமக்குள் வர வேண்டும், நமக்குள் காணப்பட வேண்டும், நமக்குள் உண்டாக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கு இலக்காக, நோக்கமாக, நாம் பிடிக்கப்பட்டதனுடைய காரணத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்கள். ஒருமுகப்படுத்த வேண்டும். தாவீதோட இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டியதான் அவன் இத்தனை சங்கீதங்களை எழுதினான். ஒரு ராஜா சங்கீதத்தை எழுதுகிறான், ஒரு ராஜா ஜனங்களை விசாரிக்கிறான், ஒரு ராஜா குடும்பத்தை கவனிக்கிறான், ஒரு ராஜா தேவனோட ஆராதனை செய்கிறான். ராஜா இருக்கிறவன் இத்தனை சங்கீத பாட்டுகளை எழுதுகிறான் என்று சொன்னால் எப்படி சாத்தியம்? எவ்விதம் சாத்தியம்? எவ்விதம் சாத்தியம்? தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தலைவர், அவர் கவிஞராகவும் இருந்தார், எழுத்தாளனாகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருந்தார், குடும்ப தலைவனாகவும் இருந்தார். அவரை சிறையிலே போடும் போதெல்லாம் ஒரு புத்தகத்தை எழுதி முடித்து விடுவார். நமக்கு இதே ஒரு சிறை வாழ்க்கை என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்து முடித்தவர்களாக நிற்போம். ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். அந்த ஆவியின் ஒருமை. பிலிப்பி புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்தியராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரன் நான் உங்களை குறித்து என்ன கேள்விப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன கேள்விப்படுகிறோம்? ஒன்றிலும் மறலாதிருக்கிறவர்கள். என்ன அர்த்தம்? சில நேரத்திலே காப்பியிலே சர்க்கரைக்கு பதில் உப்பை போட்டு விடுகிறார்கள். ஒரு சில நேரத்திலே மீன் குழம்பிலே சீக்காய் தூளை போட்டு விடுகிறார்கள். ஒரு சில நேரத்திலே குழம்பு தாளிப்பதற்கு நல்லெண்ணெய்க்கு பதில் வேப்ப எண்ணெயை ஊற்றி விடுகிறார்கள். காரணம் என்ன? மருளுகிறவர்களாக அவர்கள் தங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், பாருங்க, நான் வந்தாலும் நான் வராமல் இருந்தாலும், யோசித்து பாருங்க. ஒரு தடவை ஒரு போதகரை நாம் அழைத்தோம் சபைக்கு. அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகிவிட்டது. நான் சொல்லுவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்போது நம்முடைய சபை குடிசை சபையாக இருந்தது. கரண்ட் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருந்ததுனால் வயர் எடுத்தாக நான் வெளியே போய்விட்டேன். அந்த ஜனங்கள் உடனடியாக ஒரு பாடலை பாடினார்கள். அந்த மின்சாரம் இல்லாத சூழ்நிலை, வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை என்ற பாடலை அவர்கள் பாட ஆரம்பித்தார். பாடின ஒரு 5-10 நிமிடத்துக்களாக மீண்டும் மின்சாரம் வந்துவிட்டது. அந்த போதகர் சொன்னார், உங்களுடைய சபை ஆராதனை சபை, உங்கள் பாஸ்டர் உங்களிடத்தில் இல்லை, ஆனால் நீங்கள் மின்சாரம் போன உடனே அருமையாக ஒரு பாடலை பாடினீர்கள், இதுதான் வளர்ச்சி என்று சொன்னார். இருந்தால் ஒரு பேச்சு, இல்லை என்றால் ஒரு பேச்சு. மனம் வேதனை அடையக்கூடாது. வேதனைகளாக நாம் மாறிவிடக் கூடாது.
மற்றவர்கள் நம்மை முட்டாளாக நினைத்து விடக்கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால், நாம் அறிவாளியா நாம் முட்டாளா என்பது நம்முடைய நடவடிக்கைகள் நம்மை வெளிப்படுத்துகிறது. தாவீது சொல்கிறான், நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருப்பேன். நான் நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருப்பேன். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு அது ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அதேபோல புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ரெண்டு பேருமே பெண்கள் தான். நான் சொல்லுகிற ரெண்டு பேருமே யாரு? பெண்கள் தான். திருவாசிப்போம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். சிந்திகையாளுக்கும் மலேசியாவில் இருக்காங்க. சிந்தியானோருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறேன்? புத்தி சொல்லு. ஒரே சிந்தையா இருக்க. ஜெபம் பண்ணங்க. 4 பேர் 4 சொன்னாங்கன்னா மனம் குழம்பி போய்விடுகிறது. என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. நம்முடைய ஆவியை நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆவியிலே நமக்கு ஒரு கலக்கம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளான ஆவியில் கர்த்தருக்குள் பலமாய் வல்லமையாய் பலப்பட நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். கூர்மை வேண்டும். எப்படி கத்தி பார்த்தா நேராயிருக்கும், கத்தி பார்த்தா கூர்மையாயிருக்கும், அது போல இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், உன்னை புதிதும் கூர்மையமான இயந்திரமாக மாற்றுகிறேன். அது மொக்கையா இருக்குன்னா அதை வச்சு எதையும் வேலை செய்ய முடியாது. அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய கிரியைகள், அதனுடைய காரியங்கள் யாவும் வெளிப்படுத்தி விடும். அது கூர்மையா மொக்கையா என்று தெரிந்து விடும். ஒரே சிந்தை. நம்மை பட்டை தீட்டுவது எது தெரியுங்களா? நம்முடைய தியான வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய உபவாசத்தின் வாழ்க்கை, நாம் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்மை வைரம் போல நம்மை பட்டை தீட்டும். அதுதான் ஒரு முகம், ஒரே ஆவி, ஒரே சிந்தனை, ஒரே காரியங்கள், ஒரே செயல்பாடுகள் இருக்கும். நாம் என்ன விதமாய் தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல பேச வேண்டும். இந்த நாட்களிலே மிக அருமையான ஒரு நாட்கள். இந்த நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்கள். எதற்காக ஆண்டவர் இந்த நோய், எதற்காக ஆண்டவர் இந்த பலவீனம்? பதிலை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் வாய் மூடுறோம்? எதற்காக சோப்பு போட்டு கையை கசுறோம்? இதெல்லாம் கழுவிட்டு போட்டா வராம இருக்கா? அப்படியும் வருது. ஒரு சிலருக்கு குழந்தை கர்ப்பத்தில் இருக்குது, அதுக்கு வருகிறது. நேற்று தினத்தில் நியூஸ்ல கேட்டேன், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கொரோனா தொற்று. அத பிரசவம் பார்த்தாங்க பாருங்க டாக்டர், அவங்கள தனிமைப்படுத்துறாங்க. அந்த பிரசவம் பார்த்தாங்க பாருங்க நர்ஸ், அவங்கள தனிமைப்படுத்துறாங்க. என்ன நிலைமை பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்களா கொரோனா குழந்தைக்கு இருக்குன்னு? இங்கிலாந்து இளவரசர் சவுண்ட் கம்மியாச்சு, கம்மி ஆயிடுச்சாங்க. இங்கிலாந்து இளவரசர் சார்லஸுக்கு கொரோனா. கனடாவுடைய பிரதமர் மனைவி, அவருக்கு சாரணம், அவருக்கு கொரோனா. இங்கிலாந்துடைய ஒரு பிரதமருக்கு கொரோனா. யாருக்கு வரும்? மதமே கிடையாது. மதமே கிடையாது, மதமே கிடையாது. ஆனால் வருகிறது சொல்ல முடியும்.
எங்களுக்கெல்லாம் வராது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து விட்டது. கவனக்குறைவல்ல, ஒரு முகம் என்பது அவசியம். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன நடப்பிக்கப்பட வேண்டும்? என்ன காரியங்களுக்கு நேராக நாம் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும்? இருதயத்தை ஒழுங்குபடுத்தணும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், ஏக மனது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏகமானது. ஒரே காரியம் யாரிடத்தில் இருக்கிறதோ அங்க என்ன இருக்காது? பிரிவினைகள் இருக்காது. பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானது, ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏகமானது, ஏக யோசனை, ஒரே விதமாக வரிசையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இருதயம் ஒருமுகப்படும். நாட்களில் நமக்கு அதுதான் அவசியம். தெளிவாகிவிட்டால் நாம் குழப்பமாய் இருக்க மாட்டோம். தெளிவாகிவிட்டால் நாம் கவலைப்பட மாட்டோம். தெளிவாகிவிட்டால் மற்றவர்களை பேசுவதை குறித்து நாம் கலங்கி தவிக்க மாட்டோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்றார். எங்க ஒருமுகம்? தாவீது ஜெபிக்கிறார், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவார். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்த கூட்டு போடுறான், கூட்டுல சாவி எடுக்காம விட்டுறான். அவன் மைண்ட் எங்க போயிடுது? சாவி எங்க வச்சுன்னு தெரியல அவனுக்கு. சாவியை வச்சா போன் எங்க வச்சுன்னு தெரியல. மைண்ட் எங்க இருக்கு? தலைமையில ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட்டை தேடுறான். இடுப்புல குழந்தைய வச்சு இடுப்பு குழந்தைய தேடுறான். என் குழந்தைய காணாங்க, என் குழந்தைய காணாங்க. இது என்ன? ஓ, இதான் என் குழந்தை தான். ஒரு சிலருக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கறேன், இரு எண்ணி பார்த்து சொல்றான் அப்படின்றான். ஒரு சிலர் கேட்கறேன், எத்தனை குழந்தைன்னு கேட்கறேன், இரு நீ 1 2 4 குழந்தை. 4 குழந்தைய அவனால் கவனத்தில் இருக்க முடியல. எவ்வளவு குழப்பம் பாருங்க. ஒரு முகம் இல்லை. வாசிப்போம். நீங்கள் சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய். பாருங்க, ஏகமானதும் ஏக யோசனை இருக்கணும். ஏக மனது, ஏக யோசனை. யாரிடத்தில் இருக்கிறது ஏக மனதும் ஏக யோசனையும்? ஒரே ஆவியில யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது இருக்கும். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது போதகனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரே ஆவியிலே கட்டுண்டவர்களாய், ஒரே ஆவியிலே கட்டப்பட்டவர்களாய், ஒரே சிந்தனையிலே காணப்படுகிறாரோ அவர்கள் தான் இருக்கும். அந்த ஏகாந்த நிலை நமக்கு வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்கிறது. அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். முதல் என்ன? சந்தோஷமாயிருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11. முதலாவது என்ன? சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது என்ன? நற்சீர் பொருந்து. மூன்றாவது என்ன? ஆறுதல் அடையுங்கள்.
நான்காவது என்ன? ஏக சிந்தையாயிரு. ஏக சிந்தையாக இருந்தால்தான் இதெல்லாம் இருக்கும். நாம் என்ன பேசுகிறோம் என்று முதலில் நமக்கு தெரிய வேண்டும். குடும்பத்தில் கத்தி விடுகிறோம், பிள்ளைகளிடத்தில் கத்தி விடுகிறோம். நாம் கத்துவது போலதான் நம்முடைய பிள்ளைகளை கத்த ஆரம்பிப்பார்கள். நாம சைலண்ட் ஆகும்போது அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைச்சுக்கோம், ஏன் இப்படி கத்தனு கேட்போம். இன்னைக்கு நேற்று தினத்துல ஒரு காரியத்தை கேட்டேன். இப்ப இதெல்லாம் குடிக்கிறார்களே, நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. அவங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஈரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு உண்டாகுமா? எவன் இப்ப குடிக்கிறானோ அவனுக்கு பிறகுது பாருங்க பிள்ளைங்க, அதுங்களுக்கு என்ன ஏற்படுமா? ஈரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு அந்த குழந்தைங்களுக்கு உருவாகும். அவன் செத்துருவான், குச்சி சாப்பிடும். நான் தான் இருந்தேன், இதுலதான் என்னன்னு பேர்ல வந்து தொலைத்தான். இவன் பண்ண பாவம், இவனோட ஜீன் ரத்தத்துக்குள்ள அந்த பாதிப்பு உருவாகிறது. சரி, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். கடைசியாக சொல்லுகிறே புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே கடைசியாக அவர் சொல்லக்கூடிய போதனை. எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு மனுஷனும் கடைசியாக சொல்கிற வார்த்தைகள் மிக முக்கியமானவர்கள். மரண சாசனம் போல யாரா இருந்தாலும் சரி, கடைசியாக சகோதரரே, கடைசியாக சொல்லுப்பா சொல்றான். கடைசியாக சகோதரரே, முதல்ல என்னவாரு? சந்தோஷமா இரு. நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? யார பத்தியும் பேசக்கூடாது, எந்த குறையும் சொல்லக்கூடாது, விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப. நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? ஹாப்பி, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, நான் சந்தோஷமா இருப்பேன். யாராலும் சரி கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்ககிட்ட சந்தோஷம் போச்சுன்னா, யார் கத்துறாங்களோ அவங்க அசிங்கமா இருப்பாங்க. அது வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, வயசான கழியா இருந்தாலும் சரி, யாரு கத்த ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அசிங்கமாயிடும். பாரு, கத்த போது பாருங்க, அவங்க அழகா இருக்கும்போது அழகா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்த ஆரம்பிச்சவங்க, அம்மா எங்கன்னா ஓடிடலாம் நம்ம அப்படின்னு. முதல்ல ஏதாவது மனுஷனுக்கு சந்தோஷம், இரண்டாவது நசீர், ஒரு ஒழுங்கு என்பது இருக்க வேண்டாம். காலையில் இதை செய்யணும், 6 மணிக்கு எழுந்துக்கணும், 7 மணிக்கு இதை எழுந்துக்கணும், 8 மணிக்கு இதை செய்யணும், 9 மணிக்கு இதை செய்யணும், 10 மணிக்கு இதை செய்யணும், 11 மணிக்கு இதை செய்யணும். ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஜபத்துல கூட சரி, ஒரு ஒழுங்கு இருக்கணும். உபவாசத்துல கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தன் வீட்டை கலைக்கிறான், காற்றை சுதந்திரிப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒழுங்கு, கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நசீர் பொருந்துங்கள். முதலாவது சந்தோஷமா இருங்கள், நசீர் பொருந்துங்கள். மூன்றாவது ஆறுதல் அடையுங்கள். எப்படி ஆறுதல் என்பது கிடைக்கும்? அவர் சகல விதமான ஆறுதல் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு ஆறுதல் அடையுங்கள். நான்காவது ஏக சிந்தையாக இருங்கள். ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். அவங்க காரியத்துல அவங்க டார்கெட்னாக்கா அங்க எப்படி அங்க ஏக சிந்தை என்பது இருக்கும்? சொல்லுங்க, ஏக சிந்தை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல சொல்றாங்க எனக்கு புளியோதரை வேணும், ஒரு சொல்றாங்க எனக்கு தக்காளி சோறு வேணும், ஒரு சொல்றாங்க எனக்கு லைம் ரைஸ் வேணும், ஒரு சொல்றாங்க எனக்கு தயிர் சாதம் வேணும் கேட்கறாங்க. அப்ப அது எப்படி ஏக சிந்தையா இருக்க முடியும்? ஒரு பாத்திரம் என்று சொன்னா அந்த ஒரு பாத்திரத்திலே அந்த ஒரு மனத்தின் ஆவி என்பது அவசியம். எனக்கு தெரியும் எல்லாம் என்று சொன்னா எப்படி முடியும்? கடைசியா சொல்றாரு, சமாதானமாயிருங்கள். அப்பொழுது இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால், அப்பொழுது இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால், அப்பொழுது இதெல்லாம் உங்களிடத்தில் இருந்தால், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் திரும்ப வர எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, இதெல்லாம் உங்களிடத்தில் இருந்தால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் உள்ள தேவன் அப்படி சொல்றாரு. காரணமான தேவன், அது காரணம் அவர் தான். எதுக்கு காரணம்? அதுக்கு காரணமே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் யாரு?
கர்த்தர் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. பாருங்க, நமக்கு அது சமாதானம் நமக்கு அவசியம் அல்லவா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:43 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:43 இல்ல 33. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். ஒரு இடத்துல கலகத்தின் ஆவி இருக்குதுன்னா அவங்க கிட்ட தேவன் இல்லைன்னு அர்த்தம். நம்மால சமாதானம் குறையக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தேவ ஆவியர் இருக்கிறார். இங்க போட்டு கொடுத்து அங்க போட்டு கொடுத்து அங்க கிளைக்கு இங்க கிளைக்கு அவங்க செய்யறாங்கன்னாக்கா அவங்க கிட்ட என்ன ஆவி இருக்கு? கலகத்தின் ஆவி, சாத்தானின் ஆவி. திருவாசிப்பா, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. இதுதான் ஒரு முகம், ஒரே முகம். நமக்கு நிறைய முகம் இருக்கு. எனக்கு வேற முகம் இருக்கு தெரியுமா சொல்றாங்க. ஒரு சிலர் கேளுங்க, எனக்கு வேற முகம் இருக்கு, நான் வேற மாதிரி பரோ அப்படின்றாங்க. நான் வேற மாதிரி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரே மாதிரி. சங்கீதம் 86:11 வாசிப்போம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகம். அவருக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? அவருக்கு பயப்படணும்னாக்கா இந்த ஒருமுகம் என்பது அவசியம். இது செய்யறோமே ஆண்டவருக்கு பிடிக்குமா? இதை செய்யறோமே ஆண்டவருக்கு பிடிக்காதா? இதை செய்யறோமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இதை செய்கிறோமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் யாரிடத்தில் வருகிறதோ, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் நிச்சயமாக ஒருமுகத்தின் ஆவி கிரியை செய்யும். அப்ப ஒருமுகத்தை நம்ம காத்துக்கொள்ளல. இன்னொரு வாசனை வாசம் பிடிப்போம். சங்கீதம் 26:2-3 வாசிங்க. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களை என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். பாருங்களேன், கர்த்தாவே என்னை பரீட்சித்து பாரும், கர்த்தாவே என்னை சோதித்து பாரும், கர்த்தாவே என் உள்ளந்திரியங்களையும் சோதித்து பாரும், என் இருதயங்களை என்னவா புடமிட்டு பாரும். புடமிடுறதுக்கே நம்ம கொப்பச்சு உடைஞ்சு போயிடும். நல்ல முட்டையா கட்ட முட்டையா பார்க்கும்போது தூக்கி பார்த்தா என்னையா நீ பார்த்த தூக்கி முட்டை டப்புன்னு உள்ளது உடஞ்சிட்டா முட்டைக்கு தான் சேரும். முட்டைக்கு சார் பரீட்சித்து பாரு. முட்டையை போட்டு பார்க்கணும் தண்ணியில. கெட்ட போட முடியா, கெட்ட கருவா நல்ல கருவா தெரியும். ஒரிஜினல் நெய்யா டூப்ளிகேட் நெய்யா தெரியும். எல்லாம் வச்சுட்டு என்னை பரீட்சித்து பாரும் ஆண்டவரே. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். 3வது வசனம், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். 4, வீணரோடு நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதும் இல்லை. அவன் பார்வைக்கு அவன் சரியா இருப்பான். ஆனா பைபிள்ல பார்க்கணும், நம்ம கூகுள் மேப் பைபிள் தான். பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம கூகுள் மேப் எது? நமக்கு இந்த பைபிள் தான். கூகுள் எங்க போனாலும் இந்த கூகுள் மேப் இருக்கிற மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னா இந்த மேப் பிடிச்சாதான் நம்ம நேரம் போக முடியும். இந்த மேப் வந்து கரெக்டா சொல்லும். லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட்டா போயினே அவரோடு கூட எழுந்தது உண்டானார். அவருடைய வலது பார்சத்துக்கு இருக்கும் மேலானதை தேடுங்க. அதுதான் நம்ம தேடும். என் இருதயத்தை ஒருங்குபடும். இந்த லைவ் ப்ரோக்ராமை காண்கிறவர்கள் உங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் முழங்கால் படியுங்கள்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் தேவனே, வல்லமைகளின் நாயகனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Glory, glory, glory to God. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. இயேசு இயேசு ராஜா, இயேசு இயேசு நாதா, இயேசு இயேசு தேவா, இயேசு எனக்கெல்லாமே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார், இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார், இயேசு எந்தன் நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமென், ஆமென் இயேசு. ஆமென், ஆமென் இயேசு. ஆமென், ஆமென் இயேசு. ஆமென், ஆமென் இயேசு. நீச பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நீச பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நேச கரம் நீட்டி காத்தாரே, இணையற்ற என் இயேசுவே. ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனையை ஆண்டவரே, இந்த Facebook மூலமாக, இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக உம்முடைய ஜனங்கள் கேட்க உதவி செய்தவரே, நமக்கு ஸ்தோத்திரம். அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், கிருபைகளின் ஆண்டவராயிருந்தவரே, எல்லா தடைகளை விட வருமானங்களை ஆசீர்வதி, வியாபாரங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, அப்பா பிதாவு, இந்த லாக்அவுட் டே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தடை நாட்களிலே உம்முடைய ஜனங்கள் தங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவர் ஆவியை ஒருமுகப்படுத்துகிறவர்களாய், எண்ணங்களை ஒருமுகப்படுத்துகிறவர்களாய், சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறவர்களாக நிறுத்து. ஆண்டவரே, இந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சங்கீதம் 86 சங்கீதம் 11 வசனத்தின்படியாய் அமிதமான கிருபைகளை கொடுத்து நீர் வழிநடத்து. தாங்கும் ஏந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வீத்த நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாத்திரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே
வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னும் வரக்கூடிய காலங்களிலே இந்த லைவ் ப்ரோக்ராம் அநேக விதமான நீதி நியாயங்களை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இனிமேல் என்ன நடக்க போகிறது குறித்தும் இந்த லாக்அப் டேஸில் அது லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் பாடலாம். கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இருதயத்தை ஒருமுகப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.